வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு வந்த புது நெருக்கடி. என்ன செய்ய போகிறார் முதல்வர்? ஆணவ கொலை வழக்கில் தாவேகா நிர்வாகி சிக்கியிருப்பது ஆணவ கொலைக்கு எதிரான குரல்களை தீவிரமடைய செஞ்சிருக்கு. இதை தடுக்க தனி சட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கும் இடதுசாரிகள் தீவிரமாக முன் வச்சிருக்கிறாங்க. இந்த நெருக்கடியை விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்கின்ற கேள்வி வந்திருக்கு. சென்னை அடுத்த தையூர் பகுதியில் ஆகஸ்ட் 15 அன்று கொடூர சம்பவம் நடந்தது. மொத்த நாடும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் பிரவீன் என்கின்ற 22 வயது இளைஞன் மீது சராமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டது. படுகாயங்களோட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரவீன் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து விசாரித்ததில் அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. தையூர் பகுதியை சேர்ந்தவர் பிரவீன். இவர் இதே பகுதியை சேர்ந்த ஏழுமலை எனும் தாவேகா நிர்வாகியின் மகளை காதலித்து வந்திருக்கிறார். காதல் விவகாரம் ஏழுமலைக்கு தெரிய வந்திருக்கு. பிரவீனும் ஏழுமலையும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பொருளாதார ரீதியில் பிரவீன் குடும்பம் சற்று பின்தங்கி இருந்திருக்கு. எனவே ஏழுமலை இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். காதலை கைவிட வேண்டும் என்று வார்னிங் செஞ்சிருக்கிறார். ஆனால் பிரவீன் காதலை கைவிடவில்லை. எனவே ஒரு கட்டத்தில் டென்ஷனான ஏழுமலை, இப்படி ஒரு பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா குடும்ப கௌரவம் என்னத்துக்கு ஆகிறது, அதனால் குத்தி போட்டுடுவோம் என்று தனது மகன் கௌதமிடம் பேசி கூலிக்காக கொலை செய்யும் நபர்களுக்கு பணம் கொடுத்து பிரவீனை தாக்க சொல்லியிருக்கிறார். இப்படிதான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று பிரவீன் தாக்கப்பட்டார். தாக்கப்பட்ட பிரவீன் நேற்று உயிரிழந்திருக்கிறார். உண்மையான பிரச்சனையை இங்குதான் தொடங்கியிருக்கிறது. ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று தாவேகா அமைச்சர் ஆதவர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் பேசியிருந்தார். ஆனால் மறுபுறம் அவரது கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே ஆவண கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படியென்றா ஆணவ கொலைகள் கட்சி ஆதரிக்கிறதா என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்ப தொடங்கிட்டாங்க. ஆணவ கொலை சம்பவம் தாவேகாவுக்கு ஆதரவளித்த இடதுசாரி கட்சிகளில் டென்ஷன் ஆகியிருக்கு. கடந்த ஆட்சியில் திமுகவுடன் பயணித்த போது ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் என்று இடதுசாரிகள் கேட்டிருந்தாங்க. அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இப்படி இருக்கையில் தற்போது இதே கோரிக்கையை தீவிரமாக எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க. மறுபுறம் தலித் அமைப்புகளிடமும் விஜய் நெருங்கி கொடுக்க தொடங்கியிருக்கிறார். ஆணவ கொலைக்கு எதிராக சட்டத்தை உடனே இயற்ற வேண்டும் என்று நீலம் பண்பாட்டு மையம் வலியுறுத்தியிருக்கு. இந்த கோரிக்கையை விஜய் நிறைவேற்றுவாரா அல்லது கிடப்பில் போட்டு விடுவாரா என கேள்வி வந்திருக்கு. அப்படி போட்டால் இடதுசாரிகளும் தலித் அமைப்புகளும் எதிர்க்கட்சியினரும் சும்மா இருக்காது என சொல்லப்படுது.